ஹலோ காய்ஸ். அனிமேஷன் பார்த்தா நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம். சிஎன்ல, போகோல, ஜெட்டிக்ஸ்ல அது இதுன்னு ஏகப்பட்டது பார்த்துருப்போம். அது எல்லாம் பெரும்பாலும் அமெரிக்கா, அமெரிக்கன் சைடு, இங்கிலாந்து சைடு, அந்த சைட்லேருந்து உள்ள அனிமேஷன் ஒர்க்ஸாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லாக்டவுனுக்கு அடுத்துல இருந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிறது அனிமின்னு உண்டு. அனிமி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது ஜப்பானில் கிரியேட் பண்ற அனிமேஷனுக்கு அனிமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேன் பேஸ் இருக்கிறது பெரும்பாலானது எல்லாம் மாங்காலேருந்து அடாப்ட் ஆனது. இப்போ ஜப்பான்ல கிரியேட் பண்றது அனிமி. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா மாங்காலேருந்து அடாப்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்டாண்ட் அலோனாக அடாப்ட் பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி ஒரு ஒரு நாடுகள்லையும் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது. நம்ம எப்படி மூவிஸுக்கு செலிப்ரேட் பண்றோமோ அது மாதிரி அங்க பயங்கரமா அனிமையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சைனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் காமிக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னா மேங்குவா அப்படிங்கிறாங்க. மாங்கா மாதிரியே இருக்கான மேங்குவாவா. அந்த மேங்குவால இருந்து அடாப்ட் பண்றதுக்கு சைனீஸ் அனிமேஷனுக்கு மட்டும் என்ன பேருனா டாங்குவா அப்படிங்கிறாங்க. டாங்குவா அப்படிங்கிறாங்க. அதுலயும் நிறைய நீஷா அப்படிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் மாதிரி நிறைய இது இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம், நீஷா பத்தி. அப்புறம் கொரியால கிரியேட் பண்றது மான்வா அப்படிங்கிறாங்க. அதை மான்வா வெப்டூன்ஸா இருக்கும், இல்ல லைட் நாவல்ஸா இருக்கும். அதுக்கும் ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சைனால கிரியேட் பண்றது அவங்கள தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கொரியால உள்ள மான்வா, வெப்டூன்ஸ் அதெல்லாம் நம்ம அனிமி இது ஜப்பான்லயே அந்த கதையை மட்டும் எடுத்து அடாப்ட் பண்ணுவாங்க. சோலோ லெவலிங்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. அதெல்லாம் அதுல இருந்து உள்ளதுதான். இப்போ மாங்கால ரொம்ப நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கு. மாங்கால செனின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப அடல்ட்டுக்கான உள்ளது. அப்புறம் தெரியுமா உனக்கு? அப்புறம் ஷோனன். நம்ம நிறைய பேர் இளைஞர்களுக்கு கவர்றதுக்கே உள்ளது ஷோனன். ஷோனன் தான் நம்ம ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச், டிராகன் பால் எல்லாம் ஷோனன்ல வருது. அப்புறம் ஷோஜோன்னு இருக்கு. அப்புறம் ஈச்சின்னு ஒண்ணு இருக்கு. ரொமான்ஸ் இது சைடு. அதெல்லாம் நமக்கு அந்த சைடு செட் ஆகாதுப்பா. நமக்கு ஷோனன்னு செனின்னு அந்த மாதிரி தான் போவோம். அது மாதிரி இருக்குது. மாங்கால நான் தயவு செஞ்சு பேர பசங்களா வேண்டிக்கிறேன், அனிமேஷனே பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் கேட்கறது வேகபண்டு, அப்புறம் பெர்சக்கு, அப்புறம் நயாகி உராசவா அப்படின்ற அவருடைய இது மான்ஸ்டர் நல்லா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. 20th செஞ்சுரி பாய்ஸ், அப்புறம் பில்லி பேட்டு. இதெல்லாம் நம்ம காசு உங்ககிட்ட இல்லைனாலும் மெயினா பணக்காரனாகி காசு கொடுத்து வாங்கி வீட்டுல வச்சுக்கிங்க. நானே பிற்காலத்துல அதெல்லாம் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா எல்லாம் ஏகப்பட்ட ரேட் இருக்கு. அது மாதிரி மாங்கால உள்ளது இருக்கு. அனிமேஷன் பாத்தீங்கன்னா நீங்க கிரன்ச் ரோல்லயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்க்கலாம். இல்ல நீங்க வேற எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கலாம். மாங்கால இருந்து அடாப்ட் பண்ணி ரொம்ப அனிமி, ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகமா போய் இந்த ஆர்ட் ஒர்க் இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி உள்ளது ஏகப்பட்ட அனிமிஸ் இருக்கு. அதுல மெயினா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹிட் ஆனது அகிரா டோரியாமாவோட டிராகன் பால். அதுல டிராகன் பால்ல ஆரம்பிச்சு டிராகன் பால் சி, சூப்பர் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு, படங்கள் இருக்கு. அதுக்கப்புறமேலு பிக் 3. இப்ப புது பிக் 3 எல்லாம் ஓஜி பிக் 3 டிராகன் பாலுக்கு அடுத்து ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச்னு சொல்லுவாங்க. அதுல 3 இதுமே பார்த்துட்டேன் நானு. ஏன்னா எனக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது, இதுதான் வேலை. பயங்கரமா பார்த்தேன். அப்புறம் செனின்ல சில அனிமெல்லாம் நல்லா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. டாங்குவா சைனீஸ் அனிமேஷன்ல ரொம்ப ஹிட்டா நல்லா உள்ளது என்னன்னா சிசர் 7 ஒண்ணு இருக்கு. அந்த அனிமேஷன் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக பயங்கரமா இருக்கும். ஃபாக் ஹில் ஆஃப் 5 எலமெண்ட்ஸ், அப்புறம் ஃபவுண்டர் ஆஃப் டயபலிசம் ஒன்று இருக்கு. ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளெஸிங்ஸ் ஒன்று இருக்கு. இப்போதைக்கு இது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் கொரியா சைடு போனோம்னா கொரியால இருக்கிற மான்வான்னு பார்த்தோம்னா சோலோ லெவலிங்கு, அப்புறம் லுக்கிசம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் நான் முதல்ல பார்த்த அனிமி. சின்னோண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமேல ஒரு 100-200 சாப்டருக்கு மேல படித்தேன். அதுக்கப்புறம் படிக்கல, ஏன்னா அது ஒரு 500க்கு மேல இருக்கு சாப்டர்ஸ். அது மான்வால சோலோ லெவலிங்லாம் முன்னாடி நல்லா பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நமக்கு இந்த நருட்டோ அந்த மாதிரி ஃபீல்ல இருக்கும். அது நல்லா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த அனிமேஷன் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலமா இருக்கும். அப்புறம் இருக்கிறது டவர் ஆஃப் காட், பிகினிங் ஆஃப்டர் எண்டு. இது கூட இப்போ அனிமேஷன் பண்ணாங்க. சில பேர் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க நல்லா இல்லைன்ட்டு. நம்ம ஊர்ல பெருசா பண்ணல. எல்லாம் சோட்டா பீம்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. வேற இதெல்லாம் இருக்கு, சில இதெல்லாம் இருக்கு. அதை பத்தி தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். யோசனல் அது யாரு பண்றாங்கன்னு தெரியல. அந்த சைட்ல இருந்து எடுக்கிறதுப்பா. ஒரு சில இது நல்ல இதெல்லாம், நல்ல அனிமேஷன் இதெல்லாம் இருக்கு. அது ரொம்ப ரேர், அண்டர் ரேட்டடா இருக்கும். ஆனா அந்த லெவலுக்கு இருக்காது, ஏன்னா பட்ஜெட் வேணும்ல.
நம்ம ஊர்ல வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன்ஸ் அனிமி சில இதை வந்து போக்கிமான் அதெல்லாம் அதுலதான் சேர்ந்துப்பாங்க. போக்கிமானு, டிராகன் பால் அதெல்லாம் நம்ம தமிழ் டப்பிங்லயே நம்ம அது என்னன்னே தெரியாம பார்த்திருப்போம். அது மாதிரி உள்ளது எல்லாத்தையும் பத்தி சைல்ட்ஹுட் அனிமேஷன் நம்ம பார்த்து இது பண்ணதை பத்தி தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். சரி, என்ன வேற என்ன? ஓகே, பை. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.